ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். உண்மையான தலைவனான பரமாத்மாவிடம் உண்மையானவர் ஆகியிருங்கள். மம்மா கூறுகின்றார், இதே நேரத்தில்தான் நமக்கு நிரந்தரமாக என்னுடைய நினைவில் இருங்கள் என்ற கட்டளை பரமாத்மா மூலமாக கிடைத்துள்ளது. யோகம் என்பதன் பொருள் ஈஸ்வரிய நினைவில் இருப்பது. யோகம் என்பதற்கு தியானத்தில் அமர்வது, தவத்தில் அமர்வது என்று அர்த்தம் கிடையாது. நம்முடையது இது சகஜ யோகம் ஆகும். நடந்தாலும் சென்றாலும் காரியம் செய்யும் பொழுதும் அவரது நினைவில் இருப்பது. இதற்குத்தான் துண்டிக்கப்படாத இடையறாத அகண்ட யோகம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் நிரந்தரமாக இருப்பதற்கான அப்பியாசத்தின் அவசியம் உள்ளது. அவருடைய கட்டளைப்படி கீழ்ப்படிதலுள்ளவராக இல்லை, ஏதாவது கட்டளையை மீறுபவராக ஆனீர்கள் என்றால் அவசியம் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அவருடைய கட்டளையாவது, எப்படி நான் கர்மம் செய்கிறேனோ என்னை பார்த்து நீங்களும் அடி எடுத்து வையுங்கள், ஃபுட் ஸ்டெப் எடுத்து வையுங்கள். இல்லை என்றால் மாயையிடம் அடி வாங்குவீர்கள். உண்மையான பாதுஷா, உண்மையான தலைவனிடம் உண்மையாக ஆக இருங்கள். எந்த ஒரு மாயையின் தடை துன்புறுத்தினாலும் தைரியமாக முன்னால் அடியெடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது தந்தையின் உதவி, அவரது உதவி மூலமாக மாயை அகன்றுவிடும், பாதை தெளிவாகிவிடும். பிறகு எங்கு அமர்த்தினாலும் எப்படி நடத்தினாலும் பாதை தெளிவாக ஆகிவிடும். இதுபோல துணை அளிப்பதற்கு மிகவும் தைரியம் வேண்டும். அப்பேற்பட்ட மகான் சௌபாக்கியசாலி முற்றிலும் குறைவாகத்தான் வெளிப்படுவார்கள். அவர்கள் வெற்றி மாலையில் செல்வார்கள். மற்றவர்கள் பாக்கியசாலி ஆவார்கள். அவர்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு போய் பிரஜைகளாக ஆவார்கள். எனவே கொஞ்சம் கிடைப்பதில் குஷியாகி விடாதீர்கள். தங்களது விருப்பமோ சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். துணிவு கொள்ளுங்கள், முன்னேறி செல்ல வேண்டும். மாயை தடை ஏற்படுத்தும், ஆனால் அதன் மீது வெற்றி பெற வேண்டும். இதில் தவறு செய்தீர்கள் என்றால் அது நம்பிக்கையில் குறைவு என்பதாகும். சிறிது தங்களது தாரணையில் குறைவு ஆகும். இதுவோ தங்களது குற்றமாகும். இதில் சமூக அந்தஸ்து, குலத்தின் மரியாதைகளை ஆகியவற்றை துண்டிக்க வேண்டி வருகிறது. இவற்றை துண்டித்து விடும் பொழுதுதான் உண்மையான பரலோகிக்க தெய்வீக மரியாதையை பெறுவீர்கள். இந்த விகாரி உலகமோ போக போகிறது. பாருங்கள், மீரா கூட உலக அந்தஸ்தை இழந்தார். அப்பொழுதுதான் கிரிதரனை அடைந்தார். அந்த உலக அந்தஸ்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த தெய்வீக உலகத்தினை சேர்ந்தவர்களாக ஆக முடியாமல் இருப்பீர்கள். இப்பொழுது நன்மையின் பொருட்டு ஈஸ்வரிய ஆலோசனையோ கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எது சரியானது என்று தங்களது புத்தியின் மூலமாக தீர்மானிக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். உண்மையான தலைவனான பரமாத்மாவிடம்
உண்மையானவர் ஆகியிருங்கள். மம்மா கூறுகின்றார். இதே நேரத்தில்தான் நமக்கு நிரந்தரமாக என்னுடைய நினைவில் இருங்கள் என்ற கட்டளை பரமாத்மா மூலமாக கிடைத்துள்ளது. யோகம் என்பதன் பொருள் ஈஸ்வரிய நினைவில் இருப்பது. யோகம் என்பதற்கு தியானத்தில் அமர்வது, தவத்தில் அமர்வது என்று அர்த்தம் கிடையாது. நம்முடையது இது சகஜ யோகம் ஆகும். நடந்தாலும் சென்றாலும் காரியம் செய்யும் பொழுதும் அவரது நினைவில் இருப்பது. இதற்குத்தான் துண்டிக்கப்படாத, இடையறாத அகண்ட யோகம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் நிரந்தரமாக இருப்பதற்கான அப்பியாசத்தின் அவசியம் உள்ளது. அவருடைய கட்டளைப்படி கீழ்ப்படிதலுள்ளவராக இல்லை, ஏதாவது கட்டளையை மீறுபவராக ஆனீர்கள் என்றால் அவசியம் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அவருடைய கட்டளையாவது, எப்படி நான் கர்மம் செய்கிறேனோ என்னை பார்த்து நீங்களும் அடி எடுத்து வையுங்கள், ஃபுட் ஸ்டெப் எடுத்து வையுங்கள். இல்லை என்றால் மாயையிடம் அடி வாங்குவீர்கள். உண்மையான பாதுஷா, உண்மையான தலைவனிடம் உண்மையாக ஆக இருங்கள். எந்த ஒரு மாயையின் தடை துன்புறுத்தினாலும் தைரியமாக முன்னால் அடியெடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது தந்தையின் உதவி, அவரது உதவி மூலமாக மாயை அகன்றுவிடும், பாதை தெளிவாகிவிடும். பிறகு எங்கு அமர்த்தினாலும் எப்படி நடத்தினாலும் பாதை தெளிவாக ஆகிவிடும். இதுபோல துணை அளிப்பதற்கு மிகவும் தைரியம் வேண்டும். அப்பேற்பட்ட மகான் சௌபாக்கியசாலி முற்றிலும் குறைவாக